பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால குழந்தைங்க, அதுவும் பெண் குழந்தைங்க சீக்கிரமாக வயசுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எதனால குழந்தைங்க, அதுவும் பெண் குழந்தைங்க சீக்கிரமாக வயசுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பயாலஜிக்கல், என்விரான்மெண்டல், சைக்காலஜிக்கல் அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரீசன் தான் ஹையர் பாடி ஃபேட் ஸ்டோரேஜ். அதாவது உடம்புல அதிகமான கொழுப்பு ஸ்டோராக இருந்துச்சுன்னா அது ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் லெப்டின். இந்த லெப்டின்கிற ஹார்மோன் பிரெயினுக்கு போய் கொனோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ண வைக்கும். இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆச்சுன்னா குழந்தைங்க சீக்கிரமாக பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடுவாங்க. உடம்புல கொழுப்போட அளவு அதிகமாகிறதுக்கு அதிகமான அளவில் ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதும் ஆக்டிவிட்டி இல்லாதது தான் முக்கியமான காரணம். கேலரிஸ் அதிகமாக இருக்கிற ஃப்ரைட் சிக்கன், ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணி குக் பண்ண சிக்கன், இது எல்லாமே சாப்பிட்டுட்டு ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படின்னா அது பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல சிக்கன் தான் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இல்லை, சிக்கன் எப்படி சாப்பிட்றோங்கிற விதத்தில் தான் பெரிய பிரச்சனை இருக்குது. சிக்கன் சாப்பிட்ற இடத்துல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டாலும், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற வேண்டிய இடத்துல வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலுமே இதே பிரச்சனை தான் வரும். ஸோ எந்த ஃபுட்டை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது மாதிரியே அதை எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுமே ரொம்பவே முக்கியம். ஸோ குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ஐட்டம்ஸே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதிகமாக கொடுக்குறது நல்லதில்லை. அளவாக எப்போவாது கொடுத்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோவை குழந்தைங்க வச்சிருக்க தாய்மார்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் இதே மாதிரியான நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.